இப்போ ஒரு பெண்ணிற்கு பிடிக்காம நீ அவளை நோக்கி போகிற, அவள் பின்னாடியே போகிற, அவளை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற, அவரை காதலிக்கணும்னு ஆசைப்படுற, ஆனால் அவளுக்கு பிடிக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பெண் வந்து ஒரு ஆணை நோக்கி போகிறான்னா அது காரணம் அவன் கிடையாது, அவளால் ஈர்க்கப்படுகிறாய். ஈர்க்கப்படும் போது தான் நீ அவளை நோக்கி போகணும். அவளை நோக்கி போகிறனாலே நீ அவளால் ஈர்க்கப்பட வேண்டும். அப்போ அந்த ஈர்ப்பு விசை இல்லாமலேயே ஒருத்தன் போகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவளுடைய அந்த பெண்ணின் விருப்பம் இல்லாமலேயே அவள் பின்னாடி போகிறான். அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணால் அவன் ஈர்க்கப்படவே இல்லை, ஆனால் அவள் பின்னாடியே போகிறான். அப்போ அது வந்து பாருங்கள், செயற்கையானது. அது உண்மையானதே கிடையாது, போலியானது. ஒரு பெண் பின்னாடி போகணும் அப்படின்னா அவளால் ஈர்க்கப்பட வேண்டும், அவள் கண்ணை காட்டணும், அவள் தனது ஆசையை மறைமுகமாக வெளிப்படுத்தணும். அதனால் ஏற்பட்ட ஈர்ப்பு விசை காரணமாக தான் நீ அந்த பெண் பின்னாடி நீ போகிற. ஆனால் அந்த பெண்ணுக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் நீ அவள் பின்னாடி போகிறன்னா அந்த பெண்ணால் ஈர்க்கப்படாமலே நீ அவள் பின்னாடி போகிற அப்படின்னா இது பொய். அதனால தான் ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை நெருங்கவே முடியாது. அதற்கு நீ பழக வேண்டும். சும்மா இரு, அவளால் ஈர்க்கப்படுவாய், அப்பொழுது நீ போ. யாரால் நீ ஈர்க்கப்படுகிறாயோ அவள் பின்னாடி நீ போ. சும்மா வந்து ஈர்க்கப்படாமல் ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அவள் பின்னாடி போவாத. ஒரு பெண்ணின் விருப்பம் என்பது ஈர்ப்பு விசை, ஈர்க்கின்ற விசை தான் ஒரு பெண்ணின் விருப்பம். அந்த ஈர்ப்பு விசை தான் ஒரு பெண் பின்னாடி ஆண் போகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஈர்க்கப்படலைன்னா நீ போகக்கூடாது. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பெண்களுக்கு எதிரான வன்முறைகளே இங்கே நடக்காது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் என்னென்னா, அவளுக்கு பிடிக்கல ஆனால் இவன் ஈர்க்கப்படுகிறான், அல்லது அவளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல, சுற்றி இருக்கிறவங்கள ஈர்க்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியல. கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும். யாரை ஈர்க்க வேண்டும், யாரை ஈர்க்கக்கூடாது, அந்த ஈர்ப்பு விசையை ஆளுமையை தெரிந்திருக்க வேண்டும் ஒரு பெண்களுக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் போச்சு. அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆண்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த ஈர்ப்பு விசையை ஆளுமை செய்ய முடியல. ஆண்களாலேயும் முடியல, பெண்களாலேயும் முடியல. என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பாலியல் வன்முறைகளுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அல்லது ஈர்க்கப்படாமலேயே பெண்கள் பின்னாடி போகிறாங்க, அல்லது அந்த ஈர்ப்பு விசையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதற்கு ஆண்களின் ஒத்துழைப்பு தேவை. அப்போ தான் பெண்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணாலும் வரான் அப்படிங்கும்போது அதுதான் வந்து தப்பாக இருக்குது. வன்முறைகள் ஏற்படுவதற்கு, அது பாலியல் வன்முறைகள்லாம் அதனால தான் ஏற்படுது.